வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த டப்ளின் ஒப்பந்தத்தை பற்றி தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதுலயும் இது 3 ஸ்டெப்பா இந்த ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாடா இருக்கட்டும் சரி, ஐரோப்பிய நாடா இருக்கட்டும் சரி, உள்ள வரும்போது அகதியா முதல்ல எங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கைரேகைகள் எடுக்கப்படும். அந்த கைரேகைகளை வச்சுக்கொண்டு நிறைய ப்ராசஸ் போகும். அந்த ப்ராசஸ் எல்லாம் என்னென்னதான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, 1990ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டுல டப்ளின் நகர்ல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதுதான் டப்ளின் ஒப்பந்தம். சோ இந்த டப்ளின் ஒப்பந்தம் எதுக்காக என்று பார்த்தா, அது நாங்க 3 பிரிவா இப்ப பிரிச்சிருக்கார்கள். அப்படின்னு பாத்தீங்கன்னா டப்ளின் 2, டப்ளின் 3 என்று இப்ப நடைமுறையில் இருக்கிறது டப்ளின் 3. இந்த 3க்குமான வித்தியாசத்தை நாங்க முதல்ல பார்ப்போம். அதாவது இந்த டப்ளின் கையொப்பமானது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு. இந்த நடைமுறை எவ்வளவு காலத்துக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1997ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நடைமுறை இருந்தது. அப்ப வெறும் கையெழுத்தை மட்டும் தான் வச்சுக்கொண்டு செக் பண்ணார்கள். என்னத்தை செக் பண்ணார்கள் என்று பாத்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா நாட்டுக்குள்ள வர்ற அகதிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள்ல அகதி அந்தஸ்து கோர வருவார்கள். அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த டப்ளின் ஒப்பந்தம் கைச்சாத்தானது. அதுவும் பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகளுக்குள்ளாக ஒப்பந்தம் கைச்சாத்தானது. இந்த வகையில முதல் ஒப்பந்தம் கைச்சாத்தான உடனே அது பெரிய அளவுல காணாம இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா, தனி ஒரு கையெழுத்தையும் அவர்களோட டீட்டெயிலையும் வச்சு கண்ட்ரோல் பண்றது பயங்கர கஷ்டமா இருந்தது. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் டப்ளின் 2. இது இப்ப பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு அறிமுகமாக்கப்பட்டது. விவாகா 2026 வர பிப்ரவரி 28ல இருந்து மார்ச் 1 வரைக்கும் சுவிட்சர்லாந்துலயும், மார்ச் 21 and 22 ஜெர்மனிலயும் நடக்க போகுது. உங்க பிரம்மாண்டமான ட்ரீம் வெட்டிங்க ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு விவாகா 2026க்கு மறக்காம வாங்க. என்ட்ரி ஃப்ரீ. அப்போது நடைமுறைக்கு வந்ததுதான் இந்த ஒய்ரோடாக் என்ற முறை. அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிங்கர், அதாவது உங்களோட 10 விரல்களையும் ஸ்கேன் பண்ண முறை நடைமுறைக்கு வந்தது. இதை பற்றிய முழு விவரத்தை நாங்க அடுத்ததுல பார்ப்போம். அடுத்ததாக அந்த முறையும் காணாம இருந்தது. அதுல நிறைய சட்ட சிக்கல்கள் இருந்த என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகதி அந்தஸ்து கோருவர்களுக்கான உரிமைகள் கொஞ்சம் மறுக்கப்பட்ட மாதிரியும், அதே நேரம் அவர்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்பும் முறையிலையும் சிக்கல்கள் இருந்தது என்று சொல்லி அதையும் மேம்படுத்தி 2013ஆம் ஆண்டு டப்ளின் 3 ஒப்பந்தம் வந்தது. இதுதான் ஃபுல்லா மேம்படுத்தப்பட்டு ஒப்பந்தம் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு. இதுக்குள்ள வர அம்சங்கள் என்னென்னன்றதை நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த டப்ளின் 3யோட நோக்கம் என்ன, இந்த ஒப்பந்தம் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐரோப்பாக்குள்ள ஒருவர் அகதி அந்தஸ்து கோரி வர்றாருண்டா அவரை எந்த நாடு அவரோட விண்ணப்பத்தை பரிசீலிக்க வேண்டும் என்றதான் முடிவு செய்யறதுக்காண்டி தான் இந்த டப்ளின் ஒப்பந்தம் மெயினா வந்தது. இதன் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் பல நாடுகள்ல அகதி அந்தஸ்து கோராம இருக்கணும், அவற்ற விண்ணப்பம் ஒரு நாட்டுல மட்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றதான் நோக்கம். அந்த நாடு எப்படி தீர்மானிக்கப்படுது என்று சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற ஒரு அம்சமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குடும்பம், அதாவது ஃபேமிலி லிங்க். இப்ப ஒரு அகதி அந்தஸ்து கோரி ஒரு நாட்டுக்குள்ள வருபவருக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலி, அதாவது மனைவியோ கணவனோ அல்லது சிறு குழந்தைகளோ இருக்கும் பட்சத்துல அவரை அவற்ற ஃபேமிலியோட சேர்க்கணும் என்று சொல்லி இந்த டப்ளின் ஒப்பந்தம் சொல்லுது. இரண்டாவது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ஸ்டூடெண்டா வாரார், ஒரு நாட்டுக்குள்ள வந்தாருண்டா அந்த நாட்டுல விசா கொடுத்திருப்பார்கள். இவருக்கு முதல் முறையா எந்த நாட்டுல விசா கொடுக்கப்பட்டதோ அல்லது ஏற்கனவே அந்த நாட்டுல அவர் வசிச்சிருந்தாலோ, அந்த வதிவிட உரிமை இருந்தாலோ அல்லது அந்த நாட்டுக்கான விசா கொடுக்கப்பட்டிருந்தாலோ அந்த நாடு தான் இவருக்குரிய ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா முதல் தடவையாக யூரோப்பால இந்த நாட்டுக்கு விசா எடுத்து வந்தாரோ அந்த நாடு தான் இவருடைய பொறுப்பாக இருக்கும். சோ அந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் கடைசியா இந்த டப்ளின் ஒப்பந்தம் மூலம் திருப்பி அனுப்பி விடுவார்கள். சரி, அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் எந்த நாட்டையும் சொல்ல மாட்டேனே, இப்ப நான் களவாத்தானே வந்திருப்பேன்னு சொல்லி சிலர் கேட்கலாம். அசில் வர்றவர்கள் எல்லாம் கூடுதலா களவாக உள்நுழைபவர்கள் தான். அப்ப அப்படி கேட்கலாம். தற்சமயம் நீங்க உங்களோட கேஸ் நடைமுறையின் போது தவறுதலா கூட நீங்க எந்த வழியால வந்தேன்னு சொன்னாலோ, இப்போ ஒரு இத்தாலியினூடாக நான் வந்தேன், இல்ல ஒரு கிரீஸினூடாக நான் வந்தேன்னு சொன்னாலோ அந்த நாட்டுக்கு உங்களை அனுப்புவதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உள்நுழைந்த நாடு எதுவோ அந்த நாடு தான் உங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இந்த டப்ளின் ஒப்பந்தமும் சொல்லுது. இப்ப நீங்க வந்த ரூட்டை கேட்பார்கள். அந்த ரூட்டின் படி ஒரு ஐரோப்பா நாடுனூடாக நீங்க வந்திருந்தால் எது நீங்க முதல்ல
உள்நுழைந்த நாடோ அதற்குத்தான் உங்களை திருப்பி அனுப்பி வைப்பார். ஓகே, இந்த நடைமுறை எல்லாம் வந்து எப்படி நடக்குது? இந்த டப்ளிங் ஒப்பந்தம் சரி, ஆனா இது எல்லாத்தையும் எப்படி வந்து கண்டுபிடிச்சு எப்படி இது நடைமுறை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக மெயினா இயங்குற ஒரு இணையதளம் இருக்குது. இணையதளம் சொல்ல முடியாது, இணைய சேவை என்று சொல்றது வந்து சரியான கருத்தா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா OIRODAC. இந்த OIRODAC என்ற விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் டாக்டிலோஸ்கோபி, அதாவது வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸ் சொல்லலாம். சோ இந்த தரவுத்தளத்துல என்னெல்லாம் நடக்கும் என்று பாத்தீங்கன்னா, ஒரு யூரோப் நாட்டுல வந்து அகதி அந்தஸ்து கோருபவற்ற 10 வீரர்களும் ஸ்கேன் பண்ணப்படும். அதாவது வந்து கைரேகைகள், விரல்கள் இல்ல கைரேகைகள் வந்து ஸ்கேன் பண்ணப்படும். அது வந்து இந்த OIRODAC என்ற இணையத்துல வந்து தரவேற்றம் செய்யப்படும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று பாத்தீங்கன்னா, குறிப்பாக 14 வயசுக்கு மேற்பட்டு அனைவருக்கும் வந்து இது பொருந்தும். இந்த கைரேகை எடுக்கிறது தனியா அசில்ல வருபவர்கள் இருக்கார்களாண்டா இல்ல யாரெல்லாம் இருப்பார்கள் பாத்தீங்கன்னா, எல்லை தாண்டி களவா வந்து எல்லை தாண்டுபவர்கள் மற்றும் வந்து களவா வந்து தங்கி இருப்பவர்களையும் வந்து கண்டுபிடிச்சா உடனடியாக அவர்களை கைரேகைகளை ஸ்கேன் பண்ணி விடுவார்கள். உங்களோட கைரேகைகள் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்று பாத்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகள் வரையில உங்களோட கைரேகைகளை வந்து அவர்கள் மெயின்டைன் பண்ணுவார்கள். யாருக்கெல்லாம் என்று பாத்தீங்கன்னா, புகலிட கோரிக்கையாளர்கள். இது எல்லை தாண்டுபவர்கள், அதாவது வந்து இல்லீகலா எல்லை தாண்டி வந்துட்டோம் சொல்லி தப்பிக்க நினைப்பவர்கள் வந்து 18 மாதங்கள் அவற்ற கைரேகைகள் வந்து அந்த OIRODAC இருக்கும். இதெல்லாத்தையும் வந்து நீங்க எப்ப அழிக்கலாம் என்று பாத்தீங்கன்னா, யூரோப் நாட்டுல போய் நீங்க 10 ஆண்டுகள்ல ஒரு குடியுரிமை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட டேட்டா வந்து அவர்களிடம் வந்து அழிக்கலாம். அந்த பட்சத்துல 10 ஆண்டுகளுக்கு புகலிட கோரிக்கையாளர்களோட கைரேகை வந்து இந்த OIRODAC இருக்கும் என்பது நிச்சயம். சோ நாங்க இப்ப டப்ளிங் 3க்கு திரும்ப வருவோம். அதுல வந்து அடுத்த நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆய்வு காலம். அதாவது வந்து நீங்க ஒரு நாட்டுக்குள்ள போய் இந்த டப்ளிங் நடைமுறை மூலம் நீங்க கைரேகை வைக்கும் பட்சத்துல வந்து ஒரு ஆய்வு காலம் இருக்குது. அந்த ஆய்வு காலத்துல வந்து நீங்க வேறொரு நாட்டுக்கு தான் முதல் வந்திருக்கிறீர்கள், அல்லாட்டி வந்து அந்த நாட்டுல உங்களுக்கு வந்து பதிவு அனுமதி இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பட்சத்துல நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய நாடு நீங்க ஏற்கனவே வந்த நாட்டுக்கு வந்து டேக் பேக் ரிக்வெஸ்ட் அனுப்பும். அதாவது வந்து இவரை தயவு செய்து திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி அந்த ரிக்வெஸ்டை அனுப்பிவிடும். அந்த ரிக்வெஸ்டின் படி அந்த நாடு ஓகே நாங்கள் இவரை திரும்ப ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். திருப்பி அனுப்பும் முறை எப்படி என்று பாத்தீங்கன்னா, உங்களை வந்து பிளைட்லயோ அல்லது வந்து ரெயின்லயோ வந்து அந்த நீங்க முதல் வந்த நாட்டுக்கே அனுப்பி வைப்பார்கள். இதுக்கு வந்து ஒரு காலக்கெடு இருக்கு. எவ்வளவு காலம் என்று பாத்தீர்களா? 6 மாச காலம். அந்த 6 மாச காலத்துக்குள் உங்களை வந்து அவர்கள் திருப்பி அனுப்பல இல்லாட்டி அந்த நாடு திருப்பி உங்களை எடுக்கலன்னு சொன்னா அந்த ரான்சம் நடவடிக்கை வந்து கேன்சல் செய்யப்படும். நீங்கள் இப்ப தங்கி இருக்கும் நாடே உங்களை பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். இதுவும் வந்து இந்த டப்ளிங் ஒப்பந்தத்துல சொல்லியிருக்கிறார்கள். மற்றும் வந்து சில உரிமைகளையும் வந்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல்முறையீடு செய்வது குறித்து சில உரிமைகளையும் வழங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த நாட்டுல நீங்க இருக்க போறது இல்ல அல்லது திருப்பி நாங்க போக மாட்டேன்னு சொல்லி தகுந்த ஏதாவது காரணங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான உரிமையை வந்து இந்த டப்ளிங் 3 ஒப்பந்தம் வந்து வழங்கி இருக்கு. அதாவது வந்து மனிதாபிமான உரிமைகளை வந்து கொஞ்சம் கூட கொடுத்திருக்காங்க இந்த டப்ளிங் 3ல. அதே நேரத்தில் நீங்கள் வேறொரு நாட்டுல பிடிபடும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் இந்த நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால், எனக்கு மனைவி இருக்கிறார், பிள்ளை இருக்குது என்று சொன்னா நீங்கள் அங்க வர்றதுக்கான உங்களோட கேஸை வந்து நடத்துறதுக்கும் அந்த உரிமையை வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கார்கள் இந்த டப்ளிங் 3 ஒப்பந்தத்துல. மற்றும் இதுக்கெல்லாம் முதல்ல வந்து இந்த டப்ளிங் 3 என்றா என்ன, இந்த டப்ளிங் ஒப்பந்தம் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு நேர்காணல் மூலம் அதை வந்து விளங்கப்படுத்த வேணும் உங்களுடைய தாய்மொழியில். அதுவும் வந்து இந்த உரிமைகள்ல வந்து ஒன்று இருக்கு. சோ இப்போ உங்களை எல்லாருக்கும் வந்து டப்ளிங் என்ன தெரிஞ்சிருக்கும். டப்ளிங் என்றது வந்து ஒரு நகரம் தான். ஆனால் வந்து அந்த நகரத்துல வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டபடியே அந்த டப்ளிங் என்ற பெயரையே வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு வச்சிருக்காங்க. கொண்டு வரப்பட்டது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகதிகளை வந்து கொண்டோலுக்குள்ள வச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒருவர் வந்து 2-3 நாடுகள்ல வந்து அசில் கேட்காம இருப்பதற்காகத்தான் இந்த டப்ளிங் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் கேட்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து இந்த யூரோப்பியன் இதுலயே இல்லையே என்னென்று வந்து அடங்கும் பாத்தீங்களா? சுவிட்சர்லாந்து, நோர்வே மற்றும் ஐஸ்லாந்து போன்ற நாடுகளும் வந்து இந்த டப்ளிங் ஒப்பந்தத்துல வந்து இருக்கிறார்கள். அவர்களும் வந்து இந்த டப்ளிங் ஒப்பந்தத்துல கைச்சாத்திட்டு இருக்கார்கள். எனவே வந்து அவர்களும் உள்ளடங்குவார். சோ எனவே இந்த டப்ளிங் ஒப்பந்தம் எதுக்கு, இந்த OIRODAC எதுக்குன்ற எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்கும் நினைக்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் வந்து அறிந்து கொள்ளணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், என்னோட டனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனஸ். நன்றி, வணக்கம்.